கூகுள் ஜெமினி மொபைல் செயலியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்கு. இது 9 இந்திய மொழிகளில் கிடைக்குது. இது குறித்த அறிவிப்பை கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை சொல்லியிருக்கிறாரு. கூகுள் அதன் ஜெனரேட்டிவ் ஏ1 சாஃப்ட்வேர் செயலியை ஆங்கிலம் மற்றும் 9 இந்திய மொழிகளில் அறிமுகப்படுத்தியது. கூகுள் நிறுவனம் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெமினி செயலி மற்றும் ஜெமினி அட்வான்ஸ்டு ஆகிய இரண்டும் கூகுளின் மிகவும் திறமையான ஏ1 மாடல்களுக்கான அணுகலை பயனர்களுக்கு வழங்கும். இப்போ 9 இந்திய மொழிகளில் கிடைக்குது. மேலும் பலர் தங்கள் விருப்பமான மொழியில தகவல்களை அணுகவும் அந்த பணியை முடிக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த செயலி ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், மலையாளம், மராத்தி, தமிழ், தெலுங்கு மற்றும் உருது மொழிகளில் கிடைக்கும் என்று அந்த நிறுவனத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் 9 உள்ளூர் மொழிகளையும் ஜெமினி அட்வான்ஸ்டில் ஒருங்கிணைக்குமா? அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஜெமினி அட்வான்ஸில் புதிய அம்சங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கு. இதில் புதிய தரவு பகுப்பாய்வு திறன்கள், கோப்பு பதிவேற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் கூகுள் செய்திகளில் ஜெமினியுடன் அரட்டை அடிக்கும் திறன் ஆகியவெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகுமா? இந்தியாவை தவிர துருக்கி, வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளிலும் ஜெமினி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவரோட எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்க பதிவில், இந்த ஆப் உங்களுக்கு தேவையான உதவியை பெற, தட்டச்சு செய்ய, பேச அல்லது படத்தை சேர்க்க உங்களை அனுமதிக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. உண்மையான உரையாடல், மல்டி மாடல் மற்றும் பயனுள்ள ஏஐ உதவியாளரை உருவாக்குவதற்கான எங்கள் பயணத்தில் இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. ஜெமினி பயன்பாட்டை பதிவிறக்கவும் அல்லது கூகுள் அசிஸ்டன்ட் மூலம் தேர்வு செய்யவும், நீங்கள் ஜெமினியை மூளையில் ஸ்வைப் செய்வதன் மூலமாகவோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபோன்களில் பவர் பட்டனை அழுத்துவதன் மூலமாகவோ, இல்லைனா ஓகே கூகுள் அப்படின்ட்டு சொல்கிறதன் மூலமாகவோ பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது. எங்கேயோ ஆரம்பித்து இப்போ பாருங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இதுக்கு முடிவில்லாமல், எண்டு கார்டு இல்லாமல் இன்னும் இதோட தொழில்நுட்பம் வளர்ந்துட்டே தான் போகும் போல். பட் வளரக்கூடியவங்களுக்கு, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு, இன்னும் அட்வான்ஸான லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு கண்டிப்பான குட் நியூஸாக இருக்கும். வல்லவன் உங்களில் ஒருவன்